You're a superhero. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டரை வச்சு எப்படி ஈஸியாக மாவு பசிகிறதுன்றதை பார்க்க போகிறோம். கையில் மாவு வச்சு பசியும் போது கை வந்து பிசு பிசுன்னு ஆகும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சட்டுன்னு பசிஞ்சிடலாம். வாங்க எவ்வளோ டைம் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு இருக்கும்ல, அதில் நம்பர் 1ல் வச்சு ஸ்லோவாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் நான். கையில் பசியும் போது பச்சை தண்ணி தான் சேர்ப்போம், ஆனால் அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு நான் பிளெண்டர்ன்றதுனால ஹாட் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு, உப்பு வேணான்றவங்க உப்பு போட வேண்டாம். இப்போது ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம இது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் மொத்தமாகவையும் பசைஞ்சு வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். கையில் பசையணுன்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. அது பிளெண்டர் வச்சு பண்ணும்போது ஈஸியாகிடும் வேலை. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசிச்சுக்கோங்க. முதலே நிறைய தண்ணி வைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே மிக்சியில் வந்து எப்படி ஈஸியாக மாவு பசிறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்கள் ஈஸியாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஹேண்ட் பிளெண்டர் எடுத்து யூஸ் பண்ணுறதும் இதோட அன்பாக்சிங் போடுறேன். இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் பிளெண்ட் பண்ணி பார்க்குறேன். மாவு பசி நல்லா வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக பிளெண்டர் பிளேட் அதை 2 இதுவும் போட்டுட்டு செக் பண்ணுறேன். மாவு சாஃப்டாக இருக்கா இல்லையான்றதை நமக்கு பார்க்கலாம். ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு பால் வேணுமோ என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு சில ஆயில் சேர்ப்பாங்க. நான் ஆயில் சேர்க்கல, மில்க் எதுவும் சேர்க்கல. வெறும் ஹாட் வாட்டர் கொஞ்சம் உப்பு சேர்த்து மட்டும்தான் மாவு பசைஞ்சிருக்கேன். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் மீதி நல்லா கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் கைட்டை பிசைஞ்சு ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு சுருண்டு வந்ததுக்கப்புறம் கைட்டை பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். கொஞ்சம் தளன்னு இருக்கும்போது கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம பால் மாதிரி பசைஞ்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிளேடில் கூட ரொம்ப அந்த பிளேடில் கூட ஒட்டலை. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.